சில டிபேட்லாம் நடக்கும் பட்டிமன்றம் மாதிரி. யார் முக்கியம் வாழ்க்கையில், நீங்கள் நேசிக்கிறவரா உங்களை நேசிக்கிறவரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க நேசிக்கிறதும் நம்ம நேசிக்கிறதுன்றது மேட்ரு இல்லை. வாழ்நாள் முழுதும் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம இருக்கிறது, நம்ம உடம்பு நம்ம தான், நம்ம கூட டிராவல் ஆகிறது நம்ம தான், நம்ம எண்ணம் தான். அப்போ நம்மளே நேசிக்காம அடுத்தவங்கள நம்ம நேசிக்கணுன்றது என்ன நியாயம் எனக்கு தோணும். இது சுயநலமோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனால் உங்களே நீங்கள் நேசிக்காத வரைக்கும், நம்ம நேசிக்காத வரைக்கும் யாரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. உங்களை ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு இவங்கள பிடிச்சிருக்குன்றது அது அடுத்த மேட்ரு. உலகம் எப்படி பார்க்கும்னா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உலகம். நம்ம எப்படி திங்கிங் பண்ணுறோமோ அது எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த எண்ணம் வடிவம் கொடுக்கறது, அந்த வடிவம் தான் அப்படி கொடுக்கும். நம்மளே பிடிக்கலன்னா உலகம் அதே தான் சொல்லும். நம்மளே லவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா சூப்பராக இருக்கேடா, முடி வெட்டினதுக்கு அப்புறம் நல்லா இருக்கேடா, முடி வச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கேடா இப்படின்னு கண்ணாடியில் நானே சொல்றது. ஃபுல் ஷேவ்ல இருப்பேன், திடீர்னு தாடியோட இருப்பேன், வெள்ளை முடியோட இருப்பேன், சில டை அடிச்சிருப்பேன். அப்ப என்னைய எனக்கு பிடிச்சிருக்கு. இது இப்படி இருக்கிறனால மித்த பேர் பார்க்குறவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்றது எனக்கு தேவையில்லாதது ஒண்ணு. ஏன்னா நான் அவங்கள யோசிச்சு அந்த மைண்டை என் தலையில நான் வச்சுக்க மாட்டேன். என் வாழ்க்கையை நான் வாழுவேன். காந்தியடிகளோட இதுல பிடிச்சமான விஷயம் என்னன்னா, உலகத்தை நீ மாற்றணும்னா, உலகத்தில் நீ நினைக்கிற மாதிரி நீ இருக்கணும்னா, நல்ல விஷயம்லாம் என்னடா உலகம் மாறணும்னு நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ட்டேந்து நீ மாறு அப்படின்வாரு. நீ உலகத்தை எல்லாரும் உன்னைய பிடிக்கணும்னு நினைச்சா முதல்ல ஒன்னைய நீ நேசிக்க பாருன்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை நேசிக்கணும், நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும், நம்மளுக்குள்ள இருக்க பிளஸ் ஆர் மைனஸை யோசிக்கணும். அடுத்தவங்க நேசிக்கிறது அடுத்தது, நெய்பரோ நம்ம தெரிஞ்சவங்கள நம்ம விரும்புறது அடுத்தது. என் வேலை என்னைய நான் நேசிப்பேன், நான் மற்றவங்களே நேசிப்பேன். உலகம் என்னை நேசிக்காதான்றது எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பாயிண்ட். இப்போ என் பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குமான்றது கேட்டோம்னா இல்லை. ஏன்னா என் தாட் வேற, உங்கள் தாட் வேற. நான் யோசிக்கிறதெல்லாம் முரண்பாடான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன். ஏன் என்னையை நான் நேசிக்கணும், எல்லாரும் இண்டிவிஜுவலாக நான் அப்படின்றத சொல்லக்கூடாதுன்னு வாங்க. ஆனால் நான் ஏன் நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்மளே நேசிக்க கற்றுக்கிட்டோம்னா அடுத்தவங்க நம்மளை நேசிப்பாங்க, நம்ம அவங்கள நேசிப்போம். இதுதான். நீங்கள் அடுத்தவங்கள நேசிக்கணும்னா நீங்கள் உங்களே நேசிக்காதப்போ அடுத்தவங்கள நேசிக்கிற மாதிரி உங்களுக்கு வராது. சில பேர்லாம் லவ் பண்ணா போய் கண்ணாடி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பண்ணுவாங்க. அது என்ன காரணம், அவங்கள பார்க்க லுக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பண்ணுவாங்க. காரணம் அவங்க உன்னை பார்த்தா நல்லா இருக்கும், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, உன் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குன்னு உட்காந்து மணிக்கணக்கில் பண்ணுவாங்க. அது ஆணோ பெண்ணோ, அதுதான் அங்க நீங்க உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது சேஞ்சஸ் வரும். இதுக்கான மெனக்கட்டு இந்த லேடிஸோ ஜென்ஸோ கண்ணாடி முன்னாடி நில்லுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நார்மலாக உங்களே நீங்க நேசிக்க பாருங்க. அடுத்து உங்க வீட்டில் இருக்கிறவங்கள நேசிங்க. அது அப்பாவோ அம்மாவோ குழந்தையோ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அது யாரோ, அதுக்கடுத்து தான் மித்தவங்க எல்லா லேயரும் ஓப்பன் ஆகும். இந்த வடிவத்தில் இருங்க. முக்கியன்றது ஃபர்ஸ்ட் இங்கே ஆரம்பிச்சோம்னா அடுத்த ஒன்னா வரும், ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இதுல போட்டி இதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிங்க, ஒன்னா கிடைக்கும். உலகத்தை மாற்றணும், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் முதல்ல நீங்க மாறுங்க. உங்ககிட்டேருந்து மாறுதல் ஒரு மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அங்க ஒரு மாறுதல் நடக்கும். அந்த மாறுதல் சில நேரம் உங்க ஒத்து வரும், சில நேரம் ஒத்து வராது. அதெல்லாம் அவங்களோட தாட். என் தாட் என்னைய பிடிச்சிருக்கு, நான் என்னை லவ் பண்றேன், அதுக்கப்புறம் எல்லாரையும் லவ் பண்றேன். ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி என்னைய ரொம்ப பிடிக்கும். என்னைய பிடிக்கிறதுனால தான் ஒரு வீடியோல உட்கார்ந்து நான் பேசுறேன். அதுல ஏகப்பட்ட சில கமெண்ட்ஸ்லாம் வரும். இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட்லாம் வந்தது. அது அவங்களோட மைண்ட் செட். சில பேர்லாம் அவங்க நினைக்கிறது தான் நான் பேசணும்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது. நான் நினைக்கிறது தான் நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. என் வேலை நான் செய்யறேன், இது எனக்கு பிடிச்சி நான் செய்யறேன். எப்படி என்னைய நான் நேசிக்கிறேனோ நான் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அது எடுத்துக்காதும் உங்ககிட்ட. அப்ப முக்கியம் எதுனா, ஃபர்ஸ்ட் என்னைய நேசிக்கிறேன், அடுத்து எல்லாரையும் நேசிக்கிறேன், என் ஃபேமிலி நேசிக்கிறேன், அடுத்து எல்லாரும் நேசிக்கிறேன், என் நெய்பர்ஸை நேசிக்கிறேன், உங்களை எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன். நீங்க எந்த தாட்ல இருக்கீங்க யோசிங்க. உங்க மைண்ட் செட் என்னன்னு யோசிங்க. எது முக்கியம் ஃபர்ஸ்ட் கொடுங்க. உங்ககிட்ட இருந்து நீங்க ஆரம்பிங்க. இப்பயாவது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. உங்களை கொஞ்சமாவது பாருங்க, உங்களை மாத்த பாருங்க.
நிறைய விஷயத்த மாத்தினீங்கனாலே உங்க சேஞ்சஸ் லைஃப்ல ஒரு ஹேர் ஸ்டைல் மாத்துறதும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸை மாத்துறதும் சரி, ஒரு அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும்போது உங்க ஸ்மைல், உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே பாருங்க, உங்க தாட் மாறும். அந்த தாட் மாறும் போது உங்க தேர்ட் ப்ராசஸ் வேற மாதிரி நடக்கும். தேர்ட் ப்ராசஸ் வேற மாதிரி நடக்குதுன்னா நீங்க செய்ய போற சில விஷயங்கள் முக்கியமானதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா தப்பான பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கெல்லாம் இது முடியுமோ முடியாதோ, என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது, நான் இதுக்கெல்லாம் லாயக்கல, இப்படிலாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் விட்டுட்டு நம்மளால முடியும், நம்ம செய்ய முடியும், என்னால முடியலன்னு மித்தங்க யாரும் முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்ககிட்ட வந்துச்சுன்னா சக்சஸ் வரும். அப்போ நேசிங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நேசிங்க. ஐ லவ் யூ டு ஆல். யோசிச்சு பாருங்க, என்ன போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.